Hello guys, welcome back. Welcome back Hello. to our channel Sled Squad. Hi Praju, hi Madhu. Hi, So, hi, Hi, hi. Prithvi bro. Hi, Prithvi. uh, Hi, Madhu. so இன்னைக்கு நம்ம போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ ஆஃப் லக்னோ வர்சஸ் ஆர்சிபி தான் பார்க்க போறோம். Such a poor ஆமா, match. To be frank சொல்லணும்னா இட் வாஸ் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் ஒன் சைடட் மேட்ச்னு அதுதான் சொல்லணும். ஸோ ஆமா. லக்னோ பேட்டிங்லயும் ஃபைட் கொடுக்கல, bowlingலயும் ஃபைட் கொடுக்கல. ஸோ ஓப்பனிங் தாட்ஸ் கைஸ். எனக்கு என்னவோ லைக் ஆர்சிபிக்கு சேஸ் பண்றதுக்கு எஃபர்ட் போட்டு சேஸ் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் அவங்களுக்கு கிரியேட் ஆகல. லைக் இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் தெம் அண்ட் அவங்க வந்து லைக் முடிச்சிட்டாங்க. வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் விழுந்திருந்தாலும் லைக் தே ஈஸிலி சேஸ் இட். ஸோ லைக் ஓவராலா இட் வாஸ் நாட் ஆஸ் மச் ஆஸ் இன்ட்ரெஸ்டிங். லைக் இது இட்ஸ் கம்ப்ளீட்லி எப்படி இருந்துச்சுன்னா 99 vs 1% மாதிரி தான் இருந்துச்சு மேட்ச். ஸோ ஆஸ் மச் அஸ் இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல மேட்ச். அது ஒரு ஃபைட்டே கொடுக்கல அவங்கள ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்து லாஸ்ட் வரைக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா பவர் இல்ல. பவர் பிளேலயும் அடிக்கல, ம். நடுவுலயும் அடிக்கல, லாஸ்ட்லயும் அடிக்கல. எப்படியோ 150 வரணுமேனு வந்த மாதிரி இருந்துச்சு. போலிங்லயுமே ஒரு ம். ஃபயரோ இல்ல எதுவுமே இல்ல. ஸ்விங் பண்ணுவான் ஷமி, ஆமா. அவங்களுக்கும் எனக்கு என்ன போலிங் எனக்கு விக்கெட்டுன்னு நினைச்சா எப்படி எனக்கு ஆயிடுச்சு. ஏமாது. எனக்கு என்ன ம். ஷாக் ஆகுதுன்னா பிரஜ்வலுக்கு நேற்று பிரஜ்வல் சொல்லிருந்து ஐ வாண்ட் கொஞ்சம் எல்ஐசி கொஞ்சம் புஷ் பண்ணிட்டோம் பெருசா ஆடணும்ட்டு நான் மாஸ் ஆமா. ஆடிங்களா எனக்கு ரொம்ப ம். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஐ மீன் ஆர்சிபி ஃபேன் டெஃபினெட்லி வி ஐ ப்ரெடிக்டட் தட் ஆர்சிபி வில் வின். பட் as a cricket fan, when it comes to opening batsmen of LSG, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து நிச்சயமா ஸ்டார்ட் பண்ணவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த வே looking at them playing it after a very long time. அந்த மாதிரி அந்த ஸ்கோர் போயிருந்துச்சு. பட் ரிஷப் பந்த் வந்தா அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் கையில் அடி டு வாங்கணும். புட் அவுட் வாட் வாட் பிரித்திவி ப்ரோ சொல்லுவாரு என்ன ப்ரோ அவர் பேர் என்ன சங்கு ஏதோ சங்கர் வைங்க செங்கல் என்னது செங்கல் சேகர். சிங்கிள் செங்கல் செங்கல் சேகர். செங்கல் 2 விக்கெட் எடுத்துட்டா. அது யாரோ எங்க நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் டேய் கல் அடிக்கிறியா இல்ல பால் போடுறியாடா பட் இப்போ சேம் it was a really nice game. For me, as RCB fan, RCB is satisfied when it comes to batting. But அவ்வளோ 15 ஓவருக்கு எடுத்துன்னு போற மாதிரி எல்லாம் இருக்குல்ல மேட்ச் அது. எனக்கு ஏதோ அவ்வளோ தோணல. பட் யா டாக் அபவுட் இன் டுடேஸ் ரிவ்யூ. இப்போ ரீசெண்டா கூட ஒரு மீம் பேஜ்ல நான் பார்த்தேன். லைக் பவுன்சர் அடிக்கிறதுல யார் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற ஒரு பெரிய பவுலர்ஸோட பேர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள விட சூப்பரா போடுறதுக்கு ஒருத்தர் இருக்காண்டான்ட்டு லாஸ்ட்ல குருநாள் பண்ணி அவ காட்டினாங்க. ஸோ வேற level. Okay, so yeah, let's start with Lucknow's batting. ஏதாவது இருக்கா பேசுறதுக்கு? எல்லாரும் 30s 20s அவ்வளவுதான் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மிச்சல் மார்ஷ் மட்டும் தான் 40 அடிச்சான். அதுவுமே ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸ் தான் சொல்லணும். எனி தாட்ஸ் கைஸ் ஆன் லக்னோஸ் பேட்டிங்? பேட்டிங் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு ஆக்சுவலி மிடில் மார்ச் அடிக்கணும்னு இருந்துச்சு. அவன் ஏதோ கொஞ்சம் ஆடினான். பட் அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருந்திருக்கலாம்னு தோணுது. அண்ட் லைக் ஆஸ் அ கேப்டன் பண்ணிட்டு கூட கொஞ்சம் லைக் இனிஷியேட்டிவ் எடுத்து ஆடி இருந்திருக்கலாம். தெரியும் அவனுக்கு அடி விழுந்துருந்துச்சுன்னு. பட் ஸ்டில் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ரொட்டேட் பண்ணி ரெட்டினா வந்துடலாம். அண்ட் முகேஷ் சௌத்ரி ஏதாச்சும் பண்ணோம்னா அவனும் கொஞ்சம் ட்ரை பண்ணான் லாஸ்ட்ல. முகுல் சௌத்ரி. ஆமா, அவன் கூட ஒரு 30 ரன்ஸ் கிட்ட ஏதோ கொண்டு வந்தான். ஸோ லைக் அவன் வந்து மேபி அவன் அடிப்பான் லாஸ்ட் மேட்ச்ல. அவன் ஃபினிஷ் பண்ண மாதிரி ஏதாச்சும் அடிச்சு கொஞ்சம் ஸ்கோர் அதிகமாக கொண்டு வரான்னு பார்த்தேன். பட் லைக் அது படத்துல நடக்கல. ஸோ பேட்டிங் பத்தி பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலி வாட் இஸ் ராங் வித் நிக்கோலஸ் புரான்னு தெரியல. ஒரு சிக்ஸ் அடிக்கல, ஸ்ட்ரேஞ்ச 5 இன்னிங்ஸ் ஆச்சு. மது, யுவர் தாட்ஸ்? அவன் பேட்டிங்கே ஆடல. அது வேற விஷயம். அதான் நான் சொன்ன மாதிரி the day I'm starting இன்னும் நம்ம எல்ஐசி பத்தி ஆகட்டும் இன்னும் சில டீம் பத்தி பேசுற மாதிரி I'm confused like okay opening batsmen are struggling to face. Okay, I understand. Let's talk in the cricket perspective.
புது பாலா இருக்கலாம், பால் ஷைனா இருக்கும், பால் வில் டர்ன். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் என்ன ஆச்சு? நிக்கோலஸ் புரன், Exactly. படனி ஓகே புஷ் பண்ணான். அப்துல் சமான் அவன் என்ன பண்ணான்? அப்புறம் Duck out Abdul முகுல் Samad. சௌத்ரி. ஓகே, லெட்ஸ் லெட்ஸ் நாட் டாக் அபவுட் முகுல் சௌத்ரி. இஸ் அ நியூ திங் இன் ஐபிஎல். அவ ட்ரை பண்ணது எவ்வளோ ஆகுதோ அவளை ட்ரை பண்ணு. நிக்கோலஸ் புரன் என்ன ஆச்சு? ஐ மீன் லைக் பிருத்வி ப்ரோசிக், நிக்கோலஸ் புரன் ஃபார்ம்ல இருக்கானா, ஃபார்ம்ல இல்லையா, இல்ல ஃபார்ம்ன்ற வேர்ட் அவனுக்கு டிஸ்கிரைப் பண்ணலாமா? ஐம் நாட் ஷுர் வாட் இஸ் நிக்கோலஸ் புரன். அப்துல் சமாத் ஆகட்டும், நிக்கோலஸ் புரன் ஆகட்டும், I'm really actually confused with what is LSG's strategy. ஆக்சுவலி ரிஷப் பந்துமே அதுதான். ஒரு என்ன சொல்றது, ஒரு இதுவே இல்ல, ஒரு எனர்ஜியே இல்ல. சரி கையில அடி வாங்கிட்டு உள்ள போயிட்டான், பட் லாஸ்ட்ல அவன் வர்ற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு வந்தான்னு தெரியல. வந்தான், 2 ஷாட் ஆடினா, ஒரு கேட்ச் டிராப். யாரோ சுயாஷ் சர்மா யாரும் தெரியல, யாரோ இல்லைன்னா டெக்கோட்டா யாரோ ஆமா வந்த உடனே டிராப். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மறுபடியும் ஸ்வீப் ஆட போறான் அந்த உடஞ்ச கையை வச்சுட்டு. அது பவுண்டரிக்கு ஒரு 10 மீட்டர் உள்ளேயே கேட்ச். ஐ டோன்ட் நோ எதுக்கு வந்தான்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஒரு அன்இம்ப்ரெசிவ் கைண்ட் ஆஃப் நாக்குன்னு தான் சொல்லணும். அது ஒண்ணுமே அடிக்கல, வர்றன் தான் அடிச்சான். ஸோ ஐ திங்க் எல்எஸ்ஜியோட மெயின் பிளேயர்ஸே ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அதுதான் அவங்களோட ப்ராப்ளம் இந்த சீசனு. bowling, okay, let's talk about RCB's bowling பத்தி பேசலாம். ஐ திங்க் தே bowled really well ன்னு தான் சொல்லணும். அவங்க என்ன சொல்றது, அவங்க போல் பண்ணும்போது அது ஒரு bowling pitch மாதிரி தெரிஞ்சிச்சு இன்ஃபேக்ட் சொல்ல போனா. ஸோ தாட்ஸ் ஆன் தட் கைஸ். ஆமா, லைக் அவங்க லைக் பவுலர்ஸ் எல்லாருமே செம்மையா போட்டோம். புவியா இருக்கட்டும், ஹேசலுட்டா இருக்கட்டும், குணால் பாண்டியா இருக்கட்டும், they did it really well. அண்ட் லைக் இவங்களை அடிக்கவே விடல. ஸோ லைக் அவங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பவுண்டரிஸ் அடிக்கிறதுக்கு. பட் அடிக்கிற மாதிரி இருக்கிற எந்த லென்த் பால்ஸ் இவங்க போடல. கரெக்டா லைன் அண்ட் லென்த்ல ஸ்விங் பண்ற இடத்துல கரெக்டா ஸ்விங் பண்ணினேன். ஸ்பின்ன்ற பேர்ல பவுன்சர் போட்டுனேன். லைக் எல்லாம் லைக் சூப்பரா பண்ணாங்க. ஸோ லைக் ரொம்ப நல்லா டைட் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சொன்ன bowler-மே மாதிரி அந்த மேட்ச் பார்த்தப்போ bowling பிச்சுன்னு தான் நினைச்சேன். பட் அவங்க சைடு அவங்க bowling போட ஆரம்பிச்சப்போ அப்படி தெரியல. ஓகே மது, your thoughts on RCB's bowling? I mean, definitely, bro. I mean, I cannot pick one bowler. I think நாங்க preview match one impact player in getting நான் அப்போ I'll go with the lower order and get it. I told that Kunal Pandya. So at the same time, if you look at, you know, as a whole, அவனோட bowling economy பார்த்தா 305 இதுக்குள்ள தான் இருந்துச்சு. bowling economy. I think, come on, man, RCB has improved a lot. I mean, என்னன்றது, there was one time where RCB bowling lineup ஆகட்டும், middle order batsman ஆகட்டும், was very struggling. But this time, you look at Bhuvaneshwar. என்ன யாருக்கார் Bhuvaneshwar? I think Bhuvaneshwar is away from Indian team for like past 4 years, you know, not wrong, 3 years. ஆமா. But still, he's having like consistency. He's picking wickets, he's bowling Yorkers, swing பண்றான், அவ விட்டானா சரி. As well, let's, I mean, moreover, talking about everybody, I have to talk about Rasid Salam. அவ என்ன bowling எல்லா பால் I was surprised that when he picked the wicket of Mukul Chowdhury and the last ball, Avesh Khan, ரெண்டு பேருக்கும் என்ன யார்கர் வச்சாரு. I mean, this time, you know, RCB is good at, you know, if at all I have to rate RCB from end to end in bowling and like that, everywhere RCB is top notch. And where is RCB now? It's top of the table. So I'm really happy as RCB fan. This is what every RCBian wanted. And yeah, we look forward to much more wins. யா ஃபேர்லி செட். ரசிக்தார் சலாம் தான் லாஸ்ட் மேட்ச் மும்பை மேல ஆடினப்போ நான் சொன்னது. இட் வாஸ் நாட் ஹேசல், இட் வாஸ் நாட் ஜேக்கப் டஃபி, இட் வாஸ் நாட் பூவி. அந்த ரசிக்தார் சலாமோட ஸ்பெல்லு தான் ஆக்சுவலி அந்த கேம் மொமெண்டமே சேஞ்ச் பண்ணிச்சுன்னு சொல்லணும். பிகாஸ் பும்ராக்கு ஈக்குவலா குருணால் பாண்டியா அந்த ஒரு ஸ்பெல் போட்டான். ஸோ அப்படி பார்த்தாலும் மும்பைக்கு அந்த ரசிக்தார் சலாம் போட அவனை அடிக்க முடியல. ஸோ அவனை அடிச்சிருந்தா ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தா அந்த மேட்ச் மும்பை இது. ஸோ அங்கதான் அந்த 20 ரன்ஸ் ஷார்ட் ஆச்சுன்னு தோணுது.
அண்ட் மும்பை ரசிகர் சலாம் மாதிரி ஒரு bowler வச்சு போடல. மேபி தட் வாஸ் வாட் தி மிஸ்ட். ஸோ இந்த மேட்ச்ல அந்த மாதிரி கம்பேரிசன் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நோபடி வென் க்ளோஸ், ஐ மீன் கேம் க்ளோஸ் டு ஆர்சிபிஸ் bowling தான் சொல்லணும். லெட்ஸ் டாக். ஐ திங்க் ஆர்சிபி பேட்டிங் பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே பெருசா இல்லை. ஐ திங்க் விராட் கோலி ஜஸ்ட் அவன் மட்டும் தான் ஆடினான். ஆஸ் யூஷுவல் அவன் ஆங்கர் பண்ணிட்டு போயிட்டு ஒரு 50 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டான். பை தென் த கேம் வாஸ் ஆல்மோஸ்ட் டேக்கன். ஸோ லெட்ஸ் குவிக்லி டாக் அபவுட் பில் சால்ட். பெருசா அடிக்கல. தேவ்தத் படிக்கல் ஆல்சோ ஸ்ட்ரகிள்ட். லெட்ஸ் டாக். ஐ திங்க் ஆர்சிபினா விராட் கோலி இன்னிங்ஸ் தவிர ஐ திங்க் ரஜத் பத்திதார் அண்ட் விராட் கோலி. லெட்ஸ் டாக் அபவுட் தெம். லைக் ரஜத் பட்டிதார் கூட லைக் சரி விராட் கோலி ஆடினாரு. லைக் ஹி பிளேட் லைக் அரௌண்ட் 40 ரன்ஸ். லைக் அவங்க அந்த லைக் அவங்க ஸ்கோர் இதுலயே லைக் விராட் கோலி தான் லைக் அதிகமா ஸ்கோர் அடிச்சிருக்காரு. அண்ட் பட்டிதார் வந்து லைக் நல்லா கொண்டு போனாரு கேம். லைக் இவன் லைக் அவர் அவுட் ஆனாலும் அந்த இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஆடிட்டு கொண்டு போனாரு. ஸோ தே போத் பிளேட் ரியலி வெல் தான் சொல்லணும். அண்ட் விராட் கோலி கூட ஐ திங்க் ஹி வாஸ் நாட் வெல் ஆர் சம்திங். ஸோ லைக் அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்தாரு. அண்ட் இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு கேம் ஆடிட்டு போனாரு தான். அண்ட் ஹீஸ் பிளேயிங் லைக் லைக் இந்த சீசன்ல லைக் எல்லா மேட்ச்லும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஈவன் பட்டிதார் கூட ரியலி பிளேட் வெரி வெல். ஸோ ஆர்சிபி பேட்டிங் அவங்க ரெண்டு பேர் பத்தி பேசியாச்சு. ஸோ இஃப் யூ ஹேவ் டு டாக் அபவுட் எல்எஸ்ஜிஸ் bowling, ஜஸ்ட் ஒன் திங் டு டாக்னா அந்த பிரின்ஸ் யாதவ். ஸோ அவன் மட்டும் தான் கொஞ்சம் ஐ திங்க் டீசெண்டா போட்டான்னு நினைக்கிறேன். அந்த சால்ட் விக்கெட்டா இருந்தாலும் சரி. ஐ திங்க் ஆவேஷ் கான் ஆல்சோ போல் டீசென்ட்லி. பட் ஐ திங்க் ரொம்ப லேட்டா கொண்டு வந்துட்டாங்க அவனு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் he was also towards the late because by then விராட் கோலி எல்லாம் செட் ஆயிட்டான் அதுக்குள்ள. ஸோ அவனை ஆடிட்டு இருந்தாங்க ஈஸியான்னு தோணுச்சு. வாட் அபவுட் what do you guys think about LSG's bowling? I mean, come on, like, let's see. I mean, Digvish Rathi ஆகட்டும், Digvish Rathi, I think he's the only main spinner. போன வாட்டி எல்லாம் விக்கெட் எடுத்துன்னு கையில எழுதுறதுன்னா பிச் மேல எழுதுறதெல்லாம், இந்த வாட்டி என்னப்பா ஆச்சு? போலிங் வந்து half of the run அவன் தான் கொடுத்தான். 51 52 runs கொடுத்தான், if I'm not wrong. And going back, like Prince Yadav, he did decent job. I think again Avesh Khan decent. Avesh Khan நான் பார்த்த மாதிரி 2 over ஏதோ போட்டுனா he was only for 5 runs. அதுக்கப்புறமா தான் ஒரு if I'm not wrong ஜிதேஷ் சர்மாவை யாரோ போடியாச்சா இல்ல 4 overs 20 something தான் கொடுத்தான். So I think he was decent தான் தோணுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 2 overs it was only 4 or 5 runs தான் இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் 2 overs. அப்போ அதுக்கப்புறமா தான் யாரோ இதாச்சா, ஐ மீன் பவுண்டரி. ஐ திங்க் ஜிதேஷ் சர்மா யாரோ. இட் வாஸ் பேட்டிங் சொல்ற மாதிரி எல்லாம் இருக்குல்ல எல்எஸ்ஜி. bowling I am not sure it was good enough. ஏன்னா திக்விஷ் ராத்திக்கு ஜிதேஷ் சர்மா பிளேயிங் எல்லா பாலும் ஆஃப்ல லாக் பண்ணான். I think that was the good of from the RCB. But my perspective when it comes to LSG bowling, ஷமி கூட ஏதோ பெருசா பண்ற எக்கனாமி 10 கொடுத்துக்கிறாரு. அப்புறம் பிரின்ஸ் யாதவ், இட் வாஸ் அப் டு எக்ஸ்பெக்டேஷன். லைக் நீங்க சொன்ன மாதிரி ஃபீல் சால்ட் மெயின் விக்கெட் அதை எதிர்பார்க்கணும் நம்ம. அதுக்கப்புறமா ஆவேஷ் கான், அப்புறமா இன்னொன்று புது bowler ஒரே ஓவர் தான் நாட் வாங்குது. ஒரு ஓவர்ல அந்த கேம் ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் லைக் நாட் அப் டு ஐ மீன் ஓவரால் மேட்ச் பத்தி பேசினா எங்கேயும் நம்ம எல்எஸ்ஜி பத்தி பேச ஆகுறது. LSG didn't give bad and சொல்றதுக்காவது, but it was poor performance from the LSG. So there's nothing much to pick one person from LSG இவ இப்படி பண்ணான்ட்டு. It was all decent. I think LSG bowlingல அவங்க ரெண்டு பேரை தவிர வேற யாரும் இம்ப்ரெசிவா இல்ல. ஜார்ஜ் லிண்டேவும் அவ்வளவு சரியா போடல. முகமது ஷமி ஸ்டார்டிங்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் ஓகே டீசெண்டா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் விராட் கோலி அவன்கிட்ட அட்டாக் பண்ணிட்டான். ஸோ ஐ திங்க் ரஜத் பத்திதார் கூட 2 6 அடிச்சான். ஸோ அவனோட கான்பிடன்ஸ் அங்கேயே டவுன் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவனும் சரியா ஆடல. ஸோ ஐ திங்க் LSG ஹேஸ் லாட் ஆஃப் ரீசன்ஸ் டு வரி. I don't know if they have any kind of proper replacements கூட இல்ல அவங்களுக்கு. they are already short only 6 foreign players தான் அவங்க ஆப்ஷன்லயே வாங்கியிருக்காங்க. அதுல ஆல்ரெடி 4 ஆடிட்டு இருக்காங்க. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அதுல ஒருத்தர் மெட்டர்னிட்டியா கல்யாணமோ ஏதோன்னு சொல்லிட்டு வரல, ஜாஷ் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் இருக்கிறது இன்னொருத்தன் தான் அவங்களுக்கு யாருன்னு தெரியல. மேத்யூ பிரெட்ஸ்கி மட்டும் தான் இருக்கான். அவனை யாருக்கு ரீப்ளேஸ் பண்ணாலும் பெருசா எதுவும் இம்பாக்ட் இருக்குன்னு தோணல. For me, LSG are almost knocked out of this tournament தான் தோணுது. I don't think they can make any kind of comeback from here.
பிகாஸ் அவங்க வின் ஆன 2 கேம்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு கேம் அந்த முகுல் சௌத்ரி அடிச்சதுனாலதான் ஜஸ்ட் அந்த ஒரு அன்பிலியபிள் இன்னிங்ஸ்னால அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ அதனால பெருசா அவங்க என்ன சொல்றது, தேர் நாட் கிரியேட்டிங் எனி கைண்ட் ஆஃப் இம்பாக்ட்னு தான் சொல்லுது. அவங்க ஜெயிக்கிற மேட்சஸ் கூட அவ்வளோ க்ளோஸ் மேட்சா தான் ஜெயிக்கிறாங்க. லாஸ்ட் ஓவரோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது தான் ஜெயிக்கிறாங்க. லாஸ்ட் 2 மேட்ச்மே அப்படிதான் ஜெயிச்சாங்க. அந்த ரிஷப் பந்த் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் ஒரு மேட்ச் ஜெயிச்சு வச்சான். முகுல் சௌத்ரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினா. பட் அதர் தன் தட் அந்த 2 மேட்சும் தோத்துருப்பாங்க ஆல்மோஸ்ட். இட் should have been better below KKR அவங்க. So yeah, their journey is little difficult. They are going to face Punjab next in Punjab's home ground. So that's really a tough challenge அவங்களுக்கு. Because Punjab have not lost anything till now. So Punjab மேலலாம் ஜெயிக்கிறது பயங்கர கஷ்டம் அவங்களுக்கு. So I feel that is again a loss for them. And RCB are going to face Delhi. That is an afternoon match. So it will be interesting. Delhi's bowling நல்லா இருக்கு. So it will be interesting to see how RCB comes back. So let's see how it goes. 5 matches ஆயிடுச்சு. So I think they told Mitchell Starc will be back for Delhi. So next match இல்ல RCB match இல்ல அதுக்கு next match ஆன்னு தெரியல. So after 5 match Mitchell Starc will be back ன்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல. Have to wait and see for that. So yeah, it will be an interesting challenge. But at this point, RCB looking really good. Won their all 3 home games till now. They are looking strong. Weakness இப்போதைக்கு பெருசா எதுவும் தெரியல. As the tournament goes, I think hope they continue to perform the similar thing. I think anything else, guys? Did we miss anything else? மிஸ் பண்ணோமா? I think we have covered everything. என்னது? சாரி. Isala Cup ನಮ್ದು. அதுக்கு டூ அர்லி. பிகாஸ் 4 மேட்ச் தான் ஆயிருக்கு. பஞ்சாப் எல்லாம் பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாப், ராஜஸ்தான் அவங்க எல்லாம் தாண்டி. That is your all opinion. This is my opinion. இல்ல So, சொல்றேன். I mean, They there are is also there. டாப் 3 ஃபைட்ல yeah. அவங்க மூணு பேரும் ஈக்குவலா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 1 or 2 டீம்ஸ் ஹியர் அண்ட் தேர் ஏதாவது பிரஷ் சைடு பண்ணிட்டாங்கன்னா திங்ஸ் கேன் சேஞ்ச். அண்ட் ஒன் மோர் திங், இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா RCB ஆர் கோயிங் டு பிளே ஒன்லி 5 மேட்சஸ் அட் ஹோம். அதுக்கப்புறம் ராய்ப்பூர்ல தான் அவங்களோட லாஸ்ட் 2 மேட்ச் ஆடணும் as a home. ஸோ தட் மைட் சேஞ்ச் சர்டன் திங்ஸ் ஆல்சோ பிகாஸ் ராய்ப்பூர் ரொம்ப பெரிய கிரவுண்டு. ஸோ ஐ திங்க் லெட்ஸ் see how it goes. I think for this match we have discussed a lot of things, but LSG not looking good, RCB looking really strong, really good. All the players are almost in good form. So yeah, I think until we come back for the next match preview, see you guys. Bye bye. Bye bye. Bye. Ashte.